வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். ஸ்னேகா பிரசன்னா நல்ல ஒரு ஜோடியாக ஹாலிவுட்டில் வலம் வந்துட்டுருக்காங்க. இதில் ஸ்னேகா பார்த்திங்கன்னா 2001 இப்போ வரைக்குமே நல்ல ஆக்டிவாக இருக்காங்க. கடந்த 20 வருடங்களாக நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்னேகா அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணது 2001 என்னவளே மூவின்ற மூலியமாக. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மாதவனுக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. தன்னோட இயல்பான தோற்றத்தினாலையும் தனது புன்னகையினாலையும் அனைவரையும் கவர்ந்த நடிகையாக வலம் வந்துட்டுருக்காங்க. பிரசன்னா இவங்க 2002 ரிலீஸ் ஆன 5 ஸ்டார் மூவி மூலியமாக அறிமுகமானாங்க. ஸ்னேகா இப்போ பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மூவியில் விஜய்க்கு பேரா நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆன வசீகரா மூவியில் விஜய்க்கு பேரா நடித்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் கூட இவங்க எந்த படமுமே நடிக்கலை. இப்போ 20 வருஷம் கழித்து விஜய் கூட பேரா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியில் நடிச்சிட்ருக்காங்க. ஸ்னேகா பிரசன்னா பார்த்திங்கன்னா 2 பேரும் இணைஞ்சு ஜோடியாக நடித்த படம் தான் அச்சமுண்டு அச்சமுண்டு. இந்த மூவி 2009 ரிலீஸ் ஆச்சு. அப்போ இந்த மூவி நடிச்சிட்டு இருக்கும் போதுவே 2 பேரும் பார்த்து விரும்பி லவ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் தங்கள் வீட்டு சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2011 மேலே. இதில் ஸ்னேகா பார்த்தீங்கன்னா 1981 பிறந்திருக்காங்க. பிரசன்னா 1982 பிறந்திருக்காங்க. பிரசன்னாவோட ஸ்னேகா 1 வயசு மூத்தவங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. நல்ல ஒரு ஜோடியாக வலம் வந்துட்டுருக்காங்க. ஸ்னேகா பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்னேகாலயம் அப்படின்ற ஒரு பொட்டிக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் ஜோடி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவுமே பிரபலமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உடல் தானம் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் எந்த ஒரு ஸ்டார் ஜோடிஸுமே ஒன்றா உடல் தானம் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைமாக ஸ்னேகாவும் பிரசன்னாவும் தான் உடல் தானம் ஜோடியாக ஸ்டார் ஜோடி ஒன்றா போய் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ ஹாலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.